இதனால் தொழிலில் லாபம் கிடைக்கும் இந்த ஆண்டு. ஆனால் சில சொத்துக்கள் விரயமாகலாம். அதனால் பார்த்து இந்த ஆண்டு நடந்து கொள்வது நல்லது. புதிய இடம் வாங்கலாம். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் செய்வதால் நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆண்டு நீங்கள் தொடங்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களில் போய் வருவது நல்லது. சுபமான செலவுகளே இந்த ஆண்டு உண்டாகும். சொந்தக்காரர்கள், சுற்றத்தார்களுக்கு சில செலவுகள் செய்ய வேண்டி வரும். இது மேசராசிக்குரிய பலன்களாகும். அடுத்து ரிஷபராசி. இந்த ஆண்டு ரிஷபராசி ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அமர்கிறார். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கையிலே பணம் கொட்டும். தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும். அதனால் பண நெருக்கடியும் கஷ்டமும் நீங்கும். புதையல் யோகமும் உண்டும். லாட்டரி சீட்டு வாங்கிகள் லாட்டரியின் மூலம் பணம் கிடைக்கும். இந்த ஆண்டு சாதகமான ஆண்டாக திகழும். எதிர்கால வளர்ச்சிகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். செலவுகள் குறையும். திருமணம் நடைபெறும். புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செல்வீர்கள். மகப்பேறு அடையும். புத்திரபாகியத்தில் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். பூமி, வீடு, வாகனங்கள், சொத்து பத்துகள் வாங்கீர்கள். ஆபத்துக்கள், விபத்துக்கள் குறையும். வைத்திய சிகிச்சை போன்றவை குறையும். உடல் நலத்திற்கு நன்மையை உண்டாகும். தொழில் வகையில் லாபம் உண்டாகும். சேமிப்புகள் வளரும். ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக திகழும். அடுத்து மிதுனராசி அன்பர்களே, இந்த சென்ற ஆண்டு 12ஆம் இடத்திலே இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வருகிறார். குரு கேந்திராதிபத்தியம் பெற்று கேந்திராதிபதி தோஷம் அடைந்து ஜென்மராசியில் நிற்பது நல்லதல்ல. ஒவ்வொரு காரியம் நீங்கள் செய்யும் போதும் பார்த்து செய்ய வேண்டும். குறுக்கீடுகளும் இடையூறுகளும் தடைகளும் அதிகமாக இந்த ஆண்டு இருக்கும். போட்டி பொறாமைகளும் கண்திஷ்டிகளும் அதிகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு காணப்படும். புத்திரபாகியம் வேண்டி தவம் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திரபாகியம் கிடைக்க வாய்ப்புண்டு. பிள்ளைகள் படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணங்கள் நடைபெறும். 7ஆம் இடமாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு திருமண பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு. உங்கள் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். துளாராசி உங்களை மிதுனத்தில் இருந்து. அதனால் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மையான ஆண்டாக உங்களுக்கு செலவினங்களை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள். திருமணங்கள் கைகூடும்.